மோடியின் வாஷிங் மெஷினில் இவர்களெல்லாம் கரையாக இருந்த கரங்களை உள்ள வாஷிங் மெஷினில் போட்டு வெள்ளையோட வெள்ளையாக்கி அவங்க அரசாங்கத்திலே எல்லாம் நிர்வாகி ஆக்கிட்டாங்க, அவங்க கட்சியிலேயே பெரிய அதிபர்கள் ஆக்கிட்டாங்க. அப்போ இவங்க நாடு முழுவதும் பரவும் ஒரு விளம்பரம் தான் இது, நான் உருவாக்கவில்லை. பேடிஎம் என்ற ஒரு பணம் ஃபோனில் அனுப்புகிற ஒரு ஆப் இருக்கிற மாதிரி பேபிஎம் என்ற ஆப் இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று பலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, இபி இல்லை வருமான வரி இல்லை சிபிஐயில் இருந்து தப்பிக்க 56 கோடி கட்டணும், தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்தம் வாங்கணும் என்றால் 176 கோடி கட்டணும். இதெல்லாம் உண்மை உதாரணம், தேர்தல் பத்திரத்திலிருந்து உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். செயற்கைக்கோள் ஸ்பெக்ட்ரம் ஒப்பந்தம் வாங்கணும் என்றால் 140 கோடி கட்டணும். தனியார் நிலக்கரி சுரங்கம் உரிமை வாங்கணும் என்றால் 135 கோடி கட்டணும். அதாவது பேபிஎம். இதுதான் அரசு நடக்குது டெல்லியில். இந்த கொடூரமான அரசு, பாசிச அரசு, மனிதநேயமற்ற அரசு, செயல்திறனற்ற அரசு, ஜனநாயக விரோத அரசு, ஜனநாயகத்தை எனக்கும் உங்களுக்கும் தெரிகிற இந்திய நாடு, சட்டமைப்பு, மக்களாட்சி முறை, ஏன் நம் தமிழ்நாடு வாழ்க்கை முறை என்றது நீடிக்கவே நீடிக்காது. நான் உறுதியாக தெளிவோடு நான் கூறுகிறேன். நான் படித்தவன், நான் பல இடங்களில் பணியை செய்தவன், நான் அனாவசியமாக குற்றச்சாட்டு வைக்கிறவன் கிடையாது. அந்த மாதிரி குற்றச்சாட்டை நான் அதிமுகவின் மேல் என்றைக்குமே வைக்க மாட்டேன். எங்களோட அவங்க செயல்திறனில் குறைவானவர்கள், மனித நேயத்தில் குறைவானவர்கள் தான் சொல்வேனே தவிர அவர் பாசிசர்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பிரச்சனை? அவங்க ஆட்சி நீடிக்கிறதுக்காக 5 வருஷம் பாசிசர்களுடைய கையிலேருந்து அடிமையாயிட்டாங்க. இப்போ பிரிஞ்சு வந்தேன்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு அளவுக்கு மேலே அவங்க அட்டாக் செய்ய முடியல. ஏன்னா கூட இருந்தவர்கள் இந்த தவறுலாம் நடக்க முடியுது. வேறு எந்த இதுவும் நீங்கள் நினைக்க வேணாம். ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். ஏதோ வளர்கிறோம், பெருசாகிறோம், ஒன்று இது அது பாஜக மோடின்றாங்க. பங்களாதேசம் என்ற நாட்டை